வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம குடும்பத்தோட விலை மதிக்க முடியாத கதைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ எப்படி உதவ போகுதுன்னு பார்க்கலாம். மை புக்னு சொல்ற இந்த அருமையான திட்டத்தை பத்தி தான் நாம இப்ப விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வீடுகள்ல இருக்கிற பெரியவங்கள ஒரு நடமாடும் சரித்திர புத்தகம்னு சொல்லலாம் இல்லையா? ஒவ்வொரு பக்கத்திலையும் எத்தனையோ அனுபவங்கள், நினைவுகள், பாடங்கள். ஆனா காலம் போக போக அந்த புத்தகத்தோட பக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு வருது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்களோட சேர்ந்து என்னென்ன கதைகள் காணாம போகும்? இந்த ஒரு கேள்விதான் நம்ம எல்லாரையும் ஒண்ணா இணைக்குது. அப்போ இந்த விலை மதிப்பில்லாத நினைவுகளை எல்லாம் நாம அப்படியே விட்டுற வேண்டியதுதானா? இல்லவே இல்ல. இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அந்த நம்பிக்கை தான் மை புக் பட்டறை. இது கதைகளை கேட்பதற்கான ஒரு முற்றிலும் புதிய வழியே நமக்கு காட்டுது. அப்போ மைபுக்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஏஐ உதவியோடு இயங்குற ஒர்க் ஷாப். இதோட முக்கிய நோக்கமே நம்ம குடும்பத்தோட பாரம்பரிய கதைகளை பத்திரப்படுத்தி தலைமுறைகளுக்கு நடுவில் இருக்கிற பிணைப்பை முன்னாடியோட ரொம்பவே வலுவாக்குறது தான். ஏஐ இதுல என்ன மேஜிக் பண்ணுதுன்னு கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க பேச பேச அது ஒரு ஸ்மார்ட் நோட்புக் மாதிரி தானாவே குறிப்பெடுத்துக்கும். மறந்த போன நினைவுகளை தூண்டுறதுக்கு கரெக்டான கேள்விகளை கேட்கும். ஒரு நல்ல நண்பன் மாதிரி பக்கத்துல இருந்து வழிகாட்டும். எல்லாத்துக்கும் மேல மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய ஒரு பொதுவான இடத்தை உருவாக்கி தரும். பாருங்க, இது வெறும் ஒரு கருவி இல்ல. இது நம்ம குடும்பத்துல ஒரு புது உறுப்பினர் மாதிரி. சரி, இந்த மை புக் பட்டறையில ஒவ்வொரு குடும்பத்தோட தேவைக்கு ஏத்த மாதிரி 2 தனித்துவமான வழிகள் இருக்கு. வழிகள் வேறையா இருந்தாலும் நம்ம இலக்கு ஒண்ணுதான், நம்ம குடும்ப கதைகளை பாதுகாக்கிறது. இந்த 2 பாதைகளையும் கொஞ்சம் கவனிங்க. பாதை ஏல நம்ம வீட்டு பெரியவங்க தான் கதையோட ஹீரோ. அவங்க தான் கதையை வழிநடத்துவாங்க. குடும்பத்துல மத்தவங்கெல்லாம் ஒரு அன்பான பார்வையாளரா இருப்பாங்க. ஆனா பாதை பி அப்படி இல்ல. அது ஒரு கொண்டாட்டம் மாதிரி, ஒரு டீம் ப்ராஜெக்ட். ஆரம்பத்துல இருந்தே எல்லாரும் ஒன்னா கைகோர்த்து வேலை செய்வாங்க. இதுதான் பாதை ஏவோட தாரக மந்திரம். இங்க கதை முழுக்க முழுக்க அந்த மூத்தவருடையது. அதோட ஒவ்வொரு வரியும் அவரோட உணர்வு. குடும்பம் அந்த மதிப்புமிக்க கதைக்கு சாட்சியா இருந்து தங்களோட அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்துவாங்க. ஆனா பாத பியோட மேஜிக்கே இந்த நாங்கங்கிற வார்த்தையில தான் இருக்கு. இது ஒரு தனிநபரோட கதை இல்ல, இது ஒரு குடும்பத்தோட கூட்டுப் படைப்பு. ஒவ்வொருத்தரும் ஒரு செங்கல் எடுத்து வச்சு ஒரு அழகான நினைவு கோட்டைய ஒன்னா சேர்ந்து கட்டுற மாதிரி. சரி, வாங்க முதல்ல பாதை ஏ அதாவது மூத்தவரோட பயணம் பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யாரெல்லாம் தங்களோட வாழ்க்கை கதைய தன்னோட கண்ட்ரோல்ல தானே சொல்லணும்னு ஆழமா நம்புறாங்களோ அந்த பெரியவங்களுக்கு இந்த பாதை ஒரு வரம் மாதிரி. இங்க அவங்க தான் டைரக்டர், அவங்க தான் ஹீரோ. இந்த 8 வார பயணம் ரொம்பவே அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த புக்கு எதுக்கு முக்கியம்னு நோக்கத்தை முடிவு செய்யணும். அதுக்கப்புறம் ஏஐ உதவியோட கதைகளை பதிவு செய்யணும். அப்புறம் அதை சரிபார்த்து திருத்தி கடைசியா நம்ம குடும்பத்தோட அதை பகிர்ந்துக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் தெளிவான வழிகாட்டுதல் இருக்கும். இந்த பயணத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷனலான தருணம்னா அது இந்த குடும்ப முன்னோட்ட வட்டம் தான். இங்க தான் மூத்தவர் தன்னோட கதையோட சில பகுதிகளை முதல் முறையா பகிர்ந்துக்குவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை கேட்டு கேள்வி கேட்டு அவங்களோட எண்ணங்களை சொல்லுவாங்க. இது 2 தலைமுறையையும் இணைக்கிற ஒரு அழகான பாலம் மாதிரி. ஓகே, இப்போ 2வது பாதைக்கு வருவோம். ஒரு மைபுக் உருவாக்குறது எப்படி ஒரு குடும்ப திருவிழாவா மாறுதுன்னு பார்க்கலாம். தாத்தா பாட்டியோட கதைகளை சும்மா காதால கேட்டுட்டு போறதுக்கு பதிலா அதையே ஒரு கொண்டாட்டமா ஒரு ஜாலியான கூட்டு திட்டமா மாத்தணும்னு நினைக்கிற குடும்பங்களுக்கு இந்த பாதை செமையா செட் ஆகும். இந்த அட்டவணையை பாருங்களேன். ஒவ்வொருத்தரோட பங்கும் எவ்வளவு அழகா வரையறுக்கப்பட்டிருக்கு. மூத்தவர் தான் கதைக்கு ஓனர். பெரியவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி பார்த்துப்பாங்க. சின்ன பசங்க அவங்களோட டெக்னாலஜி அறிவை வச்சு இன்டர்வியூ பண்ணுவாங்க. சூப்பரா இருக்குல்ல? இந்த 10 வார பயணத்துல எல்லா ஸ்டெப்லயும் அந்த ஒன்றாகங்கிற வார்த்தை தான் ஹைலைட். ஒன்னா சேர்ந்து இலக்குகளை முடிவு பண்றது, ஒன்னா கேள்விகளை உருவாக்குறது, ஒன்னா இன்டர்வியூ பண்றது, கடைசியா புத்தகத்தை ஒன்னா சேர்ந்து வடிவமைக்கிறதுன்னு எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான். இந்த திட்டத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மனசு தொட்ட ஒரு விஷயம்னா அது இதுதான். திறன்கள் பரிமாற்றம். அதாவது இளையவங்க பெரியவங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ஸ்கில்லையும் அதுக்கு பதிலா பெரியவங்க இளையவங்களுக்கு ஒரு பாரம்பரியமான திறமையும் சொல்லிக் கொடுப்பாங்க. இது வெறும் கத்துக்கிற விஷயம் இல்ல. இது ஒருத்தருக்கொருத்தர் மரியாதை கொடுத்து தலைமுறைகளை தாண்டி ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்குறது. ஆக இந்த 2 பாதைகளும் பார்க்க வேற வேற மாதிரி இருந்தாலும் கடைசியில எப்படி ஒன்னா சேருது, இதோட உண்மையான நோக்கம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த திட்டத்தோட பெரிய பிளஸ் பாயிண்டே இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கிறது தான். எந்த கட்டாயமும் இல்ல. ஒரு குடும்பம் மெதுவா பெரியவரோட கதையை மட்டும் பதிவு செய்யறதுல இருந்து மரியாதையோட ஆரம்பிக்கலாம்.
அப்புறம் மெதுவா சரியான நேரத்துல மொத்த குடும்பத்தையும் உள்ள கூட்டிட்டு வந்து அது ஒரு டீம் ப்ராஜெக்டா மாத்திக்கலாம். பாதை ஏல இருந்து பாதை பிக்கு மாறுறது ரொம்பவே இயல்பான அழகான ஒரு விஷயம். அப்போ கடைசில என்னதான் கிடைக்குது? இளைய தலைமுறைக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கிடைக்குது, சரி. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமா தன்னோட குடும்பத்தோட வரலாற்றை, அதோட வழிகளை, வெற்றிகளை புரிஞ்சுக்கிற பச்சாதாபம் கிடைக்குது. இது புத்தகத்துல படிக்கிற வரலாறு இல்ல, இது ஒரு உயிருள்ள இணைப்பு. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்துல அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா சொல்லப்பட வேண்டிய, பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த ஒரு முக்கியமான கதை எது? யோசிங்க.